அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இப்போ கூட ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பார், அவர் கூட அந்த மாதிரி ஆள் தான். ஆனால் எப்போவுமே எல்லாமே ஒருத்தனுக்கு தெரியவே மகான்களுக்கு தெரியல. ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியல, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியல. ஒருத்தர் சொல்கிறார் வந்ததுலையும் போனதுலையும் மனசு வைடானாரு. அதனா வந்ததுலையும் போனதுலையும் மனசு வைன்ட்ட. இன்னொருத்தன் சொல்கிறான் உள்ளே தேடுறா உன்னை அப்படின்றான். இதை எவன் சொல்ல சரி சொல்லு. இதெல்லாம் கூட வேணாம். ஆதிசங்கரர் சொல்கிறாரு கடவுள் ஒன்று, வேறுபட்ட பொருள் இல்லை அப்படின்றார். ராமானுஜர் சொல்கிறார் 2என்றார். பெரிய பெரிய மகாஞானிகள் 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. இதுதானே குழப்பம். இங்கே குழப்பம்னா தான் நம்மளை தேடுவோம். நம்ம இல்லைன்னா குழப்பம் இல்லை, நம்மளும் தேட போகிறது இல்லையா. அதனால் அவர் சொல்கிறாரு ஒன்று தான், கடவுளும் நீயும் ஒன்று தான்டான்ட்டார். ராமானுஜர் சொல்கிறார் இல்லைடா 2டான்றார். இது 2 சரியா 1 சரியானா 2 பேர் சொன்னதும் சரி. உள்ளே போய் பார்த்தா மேல்டோட பார்த்தா 2 பேர் சொன்னதும் தப்பு. மேல்டோட பார்த்தா அவ்வளோ பெரிய மகாஞானி ஒன்றுன்னு சொல்கிறாரு, அதான் சரி. இவர் என்ன 2ன்றாருன்னுவான். இன்னொருத்தன் சொல்கிறான் யோ அவர் என்ன 1ன்னு முட்டாள்தனமாக சொல்லிட்டு போட்டார், 2யா இவர் சொன்னதான் சரின்னுவான். இது 2மே வெளியேந்து பார்த்தா தெரியாது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்க 2 மகான்கள் சொன்னதும் எவ்வளோ சத்தியமான விஷயன்றது புரியும் இல்லையா. நான்ன்ற ஒரு பொருள், நீ மனுஷன்ற ஒரு பொருள் இருக்குது உள்ள வெளியே. ஆனால் கடவுள்ன்ற பொருள் ஒன்று உள்ளே இருக்குது உனக்குள்ளவே. அப்போது இது 2 ஆகி போச்சு. இந்த கடவுள்ன்ற பொருளை உள்ளே தேடும் போது நீ வேறுவாகிற, அது வேறுவாகிற. அந்த கடவுள்ன்ற பொருளை நீ அடைஞ்சிட்டேன்னா ஒரு பொருள் ஆயிடுற. அதான் ஏகன் அநேகன் இல்லையா. அவர் என்ன சொன்னார், கடவுள் தாண்டா உள்ளந்துன்னு ஒரு பொருளை தாண்டா ஏகிக்கின்னுக்கிறான்றாரு. இவர் என்ன சொல்கிறாரு, கடவுளிலிருந்து ஒன்று தான் ஏற்கிறாரு, ஆனால் அந்த ஒன்று நம்ம தேடிக்கின்னுக்கிறோமா அப்போ 2 ஆயிடுறோமே அப்படின்றாரு. ஆகக்கூடிய 2 மகான்கள் சொன்னதும் ஒரே ஒரு விஷயத்தை, இது புரியாத வெளியே பேசினா குழப்பம்தான் வரும். அதை உள்ளே பார்த்து உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் 2 மகான் சொன்னதும் ஒன்று தான். 2 மகானுமே ஒரே பொருளை பற்றி தான் பேசிக்கிறாங்கன்னு தெரியும். இத்தனைக்கும் இவர் வேற அவர் வேற. அவர் சிவ மதத்தை சார்ந்தவர், இவர் விஷ்ணு மதத்தை சார்ந்தவர். கடவுள்ன்றது விஷ்ணு மதமா இந்த சிவ மதமா இல்லை. கடவுள் உலகத்துக்கு ஒரு பொருள் தான், அது வேறுபட்ட பொருளே இல்லை. அந்த ஒரு பொருள் நீ என்னவா நினைக்கிறியோ உன்னை அப்படி ஏற்குது.
இப்போ நம்ம 10 பேர் பிறந்தோம். நீ என்ன விரும்புகிற? நான் டிரைவர் ஆகணுங்கன்ற. இவர் என்ன சொல்கிறாரு? ஏரோப்ளேன் டிரைவர் ஆகணுங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிற? கப்பல் டிரைவர் ஆகணுங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கடவுள் உதவி செய்கிறான். உன் விருப்பத்துக்கு மாறுபட்ட வேலை செய்யலை. விருப்பத்துக்கு மாறுபட்ட மாதிரி கடவுள் பண்ணான்னா கடவுளை நீ திட்ட ஆரம்பிச்சிடுவ. அதனால் உன் விருப்பம் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரியே கடவுள் ஒத்துழைக்கிறான். அப்போ நீ அது ரவுடி ஆகுனா ரவுடி ஆகிடு, நல்லவனாகனா நல்லவனாகிடும், பேச்சாளர் ஆகணும் பேச்சாளர், கவிஞன் ஆகுனா கவிஞன் ஆடு. எதுக்காக நீ விரும்புறியோ அதுக்காகவே இறைவன் உனக்கு ஒத்து ஏன்னு படைச்சவாம. இந்த உண்மைகள்லாம் உள்ளே போய் ஆராய்ஞ்சிங்களா தான் புரியுமே தவிர ஏன் கடவுள் என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு தெரியாமல் உலரிக்கும் தெரியும். உணர்ந்தால் தெரியும், உணர்ற வரைக்கும் தெரியாது உண்மை. அதனால் அப்படி இருக்குது. எங்கே அதான் பண்ணிட்டிய ஒரு வழி இல்லை, ஏதோ ஒரு திட்டம் போட்ட நடந்து போச்சு, விடு பரவாயில்ல விடு. அன்பே சிவம், மனமே குரு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகாதேவ சம்போ நம சிவாய சிவாய நமோம். காரைக்கால்லேருந்து ராஜேந்திரன் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா சாமி. சில கேள்வி கேட்குறதுக்கு ஐயா கிட்ட வந்த பிறகு ஒன்றும் அதிகமாக இல்லை. பல கேள்விகளுக்கு விடைய ஐயா சொல்லியிருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் விளக்கங்களையும் நீங்களும் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, இந்த சித்ரா பௌர்ணமியில் நமக்கு ஐயா சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய விவரத்தை சொல்லும் போது சூரியனும் சந்திரனும் பூமிக்கு அருகாமையில் வரணும். இன்னைக்கு நாங்கள்லாம் சீடர்கள்லாம் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு சூரியனும் சந்திரமா, நீங்க எங்க அருகாமையில 2 பேரும் இருந்து எங்களுக்கு அருள்மழையில நாங்க நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காலையில இருந்து இந்த அருள்மழையை கொட்டுறதுக்கு எங்களுக்கு எத்தனை தவம் எத்தனை பிறவில எடுத்திருந்தோம்னா நீங்க ஐயாவுக்கு கிடைச்சிருப்பீங்க, எங்களுக்கு நீங்க கிடைச்சிருப்பீங்க. உங்களை நாங்க எப்படி சாமி உங்களோட நாங்க போட்டிருப்பாங்க. எங்கேயோ ஏதோ நல்லது செஞ்சதுனால ஐயாவுக்கு புள்ளியா போகிறது. சந்தோஷம் சாமி, சந்தோஷம். இல்லைன்னா இப்போ எல்லாருக்கும் பிறவி எப்படி வருதுன்னா பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே தான் பிறவி இருக்கிறோம். 2மே இல்லைன்னா பிறவிக்கு வேலையே கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க பாவமே செஞ்சு யாரும் பிறக்கதில்லை, முழுக்க முழுக்க நல்லதே செஞ்சு யாரும் பிறக்கதில்லை. அப்போது எங்கேயோ தவறுகள் செஞ்சதுனால இறைவன் நமக்கு ஒரு பிறவியை கொடுத்துருக்குறான். எங்கேயோ ஏதோ புண்ணியம் பண்ணதுனால இவ்வளோ 1000 உயிர்களுக்கு தவிர்த்து ஐயாவுக்கு பிள்ளையாக கொடுக்குற மாதிரி. சாமி, நீங்கள் இந்த புண்ணியத்தை பற்றி சொல்லும் போது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஐயாவுக்கு பிறந்த நாள் இந்த உலகமுள்ள நம்ம சீடர்கள்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப ஐயா சொல்லியிருப்பாரு, மாடு மனை கூடை கோபுரங்கள் கூட வருவதில்லை, ஓடி இட்ட பிச்சையும் உகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல ஓடி. உனக்கு யாரும் அம்மா வர போறதில்ல, அப்பா வர போறதில்ல, மாமன் வர போறதில்ல, மச்சம் வர போறதில்ல, அண்ணன் வர போறதில்ல, தம்பி வர போறது, தங்க உன் கூட வர போறது ஒன்னு கூட இந்த பாடமும் நீ செஞ்ச தர்மமும் அடுத்த பிறவில தொடர்ந்து இருந்துனா தர்மத்தை பண்ண 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 மனம் நெகிழ்ந்து உருகும். அந்த நெகிழ்ந்து உருக 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 உள்ளத்துக்குள்ள நமக்கு அருள் பெருகும். அந்த அருள் பெருக 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 ஐயாவுடைய பாடம் கைகூடும். ஐயாவுடைய பாடம் கைகூட பிறவி பெரிய அடைய நிலையை நமக்கு ஐயா வாரி 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 வழங்கி இருக்கிறாரு. இப்பிறவில என்ன செய்தார் என்று எனக்கு கணக்கில் ஒன்றும் இல்லை. ஆனால் கணக்கில் எடுத்து பார்த்தால் எப்பிறப்பிலோ நான் ஒரு கடுகளவு ஐயாவுக்கு ஏதோ ஒரு அணில் போல இருந்திருந்தவன் இந்த பாக்கியத்தை ஐயா எனக்கு இந்த கலையை கொடுத்திருக்கிறாரு. இந்த கலையை எடுத்து என் வாழ்நாள்ல மன வலிமைன்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்படியாப்பட்ட மன வலிமை உங்கள்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கணும் சாமி. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ரூபா கொடுத்தாலே ஒருத்தங்க பார்த்து பக்கத்துல சொல்லி காட்டிட்டு இருக்கிறதா அவ்வளோத்தையும் அள்ளி கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. தனியா நான் கட்டி காட்டுறேன் பாருங்க, எனக்கு கூட யாரு இருக்கிறா பாருங்க, சீடர்களோட துணையோட நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்ததும் அப்படியே பாக்கெட் இருந்து பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். அங்க கொடுக்கணும் இங்க ஓடி வர துடிச்சேன். அப்படியே முதல்ல நான் தான் கொடுக்கணும்னு துடிச்சேன் சாமி. ஆனா இருந்தாலும் நீங்க விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இங்க பாக்குற சீடர்கள் எல்லாரும் இங்க விட்ட கட்டளைய உடனே நிறைவேற்றி காட்டுவாங்க. நீங்க அடுத்த குரு பூஜையில செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த குரு பூஜைக்கே கொடுத்துருக்கலாம். ஆனா காலத்தின் கட்டாயம் உடனே நிறைவேற்ற முடியாது. அது காலத்தின்படி சூழ்நிலைக்கு தகுந்தபடி அமைச்சு நமக்கு கொடுக்கும். கண்டிப்பா நடக்கும் சாமி. ஐயா சொல்லியிருக்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு கதையை சொல்லியிருப்பாரு. அதாவது பஞ்சமுக விளக்குல 5 திரி போட்டு ஏத்தி வச்சிருக்கிறோம். அது ஏத்தி வச்சு விளக்க வழிபடுறதை விட அது ஏத்தி வச்சு குச்சை வளர்க்குறோம். அந்த குச்சை ஏன் வணங்குறோம்னா நம்ம ஏத்தி விட்டதை என்னைக்கு மறக்க கூடாதுன்னு. இந்த காலத்துல யாருமே பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சீடர்களை கேள்வி கேட்டு பதில் சொல்ற உலகத்துல எந்த ஆசிரமமாவது இருந்திருக்கா சாமி? யாராவது இருந்திருக்கா சாமி? வாடா என்கிட்ட, உன் சந்தேகம் என்னடா, முதல்ல மனக்குழப்பத்தை தீர்த்துடுறா, அப்புறமெல்லாம் பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் முதல்ல சந்தேகத்தை போக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடத்தை கை கொடுத்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு எந்த குழப்பம் வந்தாலும் போட கடவுள் இருக்கிறான்டா, எனக்கு குருநாதர் என் கையில இருக்கிறாரா, எதுக்குடா எனக்கு பயம்? இந்த வாழ்க்கையில என்ன எடுத்துட்டு போற, என்ன எடுத்துட்டு வந்தா
இந்த பாடத்தை மட்டும் நீ கையில எடுத்துட்டு போ, உன் வாழ்க்கை பிறவி பெருநிலை அடையும் சொல்லி ஐயா சொல்லி இருக்கிறார் சாமி. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொல்றாரு. அப்ப நீ அம்மாவுக்கு செஞ்ச, அண்ணனுக்கு செஞ்ச, மாமனுக்கு செஞ்ச, மச்சானுக்கு செஞ்ச, இத்தனை பேருக்கு சொல்ற இந்த உயிரை கொடுத்த குருநாதருக்கு நீ என்ன செஞ்ச, என்ன கொடுத்த? இந்த உயிரையே என் காணிக்கையே எடுத்துக்க ஐயா காலடியில் வைக்கிறேன் சாமி. எடுத்துக்கிட்டா கூட எனக்கு கவலை இல்லை சாமி. அப்படியாப்பட்ட பிறவி பெருங்கடலை கடக்கிறதுக்கு ஐயா அந்த பாடத்தை கொடுத்துருக்காரு. சாதாரண பாடம் இல்ல ஐயா. தாய்மார்களே, ஐயா சகோதரர்களே, ஐயா அன்பான சீடர்களே, இந்த புதுமையா இப்ப முதல் பாடம் வாங்கின உங்க எல்லார் காலடியிலையும் நான் இரு கை கூப்பி நான் வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த பாடத்தை எக்காலத்திலையும் யாரும் விட்டுறாதீங்க. இது உங்களுக்கு மன வலிமையை மட்டும் கொடுக்காது, சிவனையே உங்களுக்கு காட்டி கொடுக்கிறது. இங்க உள்ளக்கு உடல், அதாவது இந்த ஊனுடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு பெருங்கோயில், ஊனுடம்பு பெரும் ஆலயம். வல்லபிராணருக்கு ஜீவனே சிவலிங்கம். ஆமா, அது சொல்லியிருப்பாரு ஐயா திருமூலர் மந்திரத்தை. அதனால நமக்கு எல்லாத்தையும் இந்த பாடத்துடைய நமக்கு சூட்சம் எல்லாத்தையும் ஐயா உணர்த்திட்டாரு. நாம தான் அதுல இருந்து கடந்து போகணும் ஒழிஞ்சு ஐயா நமக்கு படிப்படியா வழிகாட்டிட்டு அவரு போய் பேரானந்தத்துல உட்காந்துக்கிட்டு என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா சீடர்களுக்கு திருவிளையாடலை நடத்திட்டு இருக்கிறாரு. நல்லவனையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, கெட்டவனையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்க வழியில ஒரு செயலையும் செய்ய காத்துட்டு இருக்கிறாரு இந்த உலகத்துல. அதை நடத்தி காட்டுறதுக்கான நாள நீங்க சொன்ன உடனே அப்ப அந்த பட்டினத்தார பாடல் இருந்தது, பற்றாது செம்மதியில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னு. இங்க உழுந்துட்டு சாமி, தேனை தொட்டுலக்கல, தேனுக்குள்ளே நாங்க உழுந்து எல்லா சீடர்களும் திளைச்சுமே கிடக்கிற சாமி. இந்த வரியை சொன்னீங்க பாருங்க, என்னடா அது கோர்ட்ல போராடுவோமா, திருப்பி ஆசிரமத்துக்கு போவோமா, உடனே அங்க போன உடனே விரட்டி விடுவாங்களாம், உடனே இங்க மண்டபம் முடிப்போமா, திருப்பி அங்க போவோமான்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்துல சரியான முடிவா ஐயா நம்ம கொடுத்திருக்கிறாரு சாமி. நான் பேசிக்கிட்டே இருப்பேன் சாமி, விட்டா பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால நன்றி, ஆத்மா வணக்கம் சாமி.